ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ஒரு உள்ளங்கை பிடிக்கிற அளவுக்கு முந்திரி பருப்பு, நான் வந்து உடைச்ச முந்திரி தாங்க எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து அனல் நிறைய வச்சிடக்கூடாதுங்க. முந்திரி போடும்போது அடுப்பு அனல் வந்து மிதமான சூட்டில் இல்லை கம்மி ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு மெதுவாக அப்படி பரட்டி எடுத்திங்கன்னா அது வந்து கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் மாறணும். நல்லா அந்த பொன் நிறத்தில் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். அது வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா இப்போ கலர் மாறிட்டே வருது. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை கடைசியில் தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் இருக்க அதே நெய்யில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவா சேர்க்குறேன். ரவை வந்து வறுத்த ரவை நான் எடுத்துக்கல, வறுக்காத ரவையை தான் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நெய் வந்து நான் அதில் போட்டிருக்க 2 ஸ்பூனோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா கடைசியாக நம்ம கொஞ்சம் நெய் சேர்ப்போம். அதனால் நான் வந்து அந்த 2 ஸ்பூன்லேயே போட்டு இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து வறுக்கும் போது அது நல்லா உதிரியாக கொஞ்சம் அப்படியே மணலாக ஆகும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. ரவையும் வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி என் பொண்ணு வந்து 1 வாரமாக கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு டைமே கிடைக்கல. அதனால சரி இன்றைக்கி பண்ணலான்னு பண்ணும்போது சரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இப்போ ரவை வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பசும்பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய வச்ச பால் சேர்த்து நல்லா கிண்டி வரும்போது இந்த ரவை வந்து டக்குன்னு எருகி வரும். நல்லா வெந்து, ஏன்னா சூடான பால் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு உடனே எருகி வரும். பாருங்கள், நல்லா இப்போ வந்து எருகி வந்திருக்கு. அனல் வந்து சிம்மில் வச்சுட்டு கெட்டி தட்டாமல் நல்லா கலந்து விடணுங்க. கெட்டி ஆகக்கூடாது, இல்லைன்னா கெட்டியாகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு, கெட்டி இல்லாமல் இது பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஏற்கனவே நான் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணி, பால் இதெல்லாம் நீங்கள் எந்த டைமில் வேணால் சூடாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுக்கணுங்க. அதுதான் மெயின் இந்த ரெசிபிக்கு. பாருங்கள், கெட்டி தட்டாமல் நம்ம கிண்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். அந்த டம்ளர் ஈரமாக இருக்கிறதுனால நான் அந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்து அதையும் நீங்கள் கிண்டி அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் தண்ணி விடும், இலகி வரும். நம்ம போட்டிருக்க ரவையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இலகி வரும். அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும், இது மட்டும் இல்லைங்க, சக்கரை பொங்கல் ஆகட்டும், எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கும் போது நம்ம அந்த செய்கிற ஸ்வீட்டோட ரெசிப்பியை இன்னும் தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்குறது. இந்த உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா அழகாக எல்லாம் கலந்து கட்டி இல்லாமல் நல்லா அழகாக வந்துருச்சு. மாவும் வந்து இப்போ நல்லா இலகி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கலர் பவுடர், நான் வந்து கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த டைம் உங்களுக்கு எப்படி திக்னஸ் வேணும். ஒரு சிலர் கேசரி வந்துட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப இறுகி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்தளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கிளறினதுக்கப்புறம் அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டும் இதுவும் ஆட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இன்னும் நல்லாயிருக்கும். நெய் வந்து உங்களோட விருப்பம் தாங்க. நெய் நிறைய சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து அடுப்பு நிறுத்த போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கேசரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான், ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒட்டாமல் நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சிற அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூடான கேசரி ரெடி. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.